அதற்கு முன்பாக தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியா நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அமித்ஷாவுடனான எடப்பாடி பழனிசாமியின் இந்த சந்திப்பு பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு திடீர் சந்திப்புலாம் கிடையாது. கடந்த சில மாதங்களாகவே இரு கட்சிகளுக்கு இடையே இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்திருந்தது. நேற்றிரவு நான் சொல்லதிகார நிகழ்ச்சியில் பேசும்போது கூட இதை பற்றி நான் குறிப்பிட்டேன். இரண்டு கட்சிகளும் நெருங்கி வருவதை பற்றி நான் குறிப்பிட்டேன் ஆக்சுவலா. ஸோ அதனால இது கடந்த சில மாதங்களாக நடந்து வந்த பேச்சின் ஒரு உச்சகட்டமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க பாஜகவோட 21 கூட்டணியிலிருந்து 75 இடங்கள் பெற்றாங்க. அது ஒரு பலனளிக்கிற ஒரு கூட்டணியா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயம் 24 தேர்தலில் தனியா போன போது இரண்டு கட்சிகளும் ஒன்றும் பெற முடியவில்லை. அந்த தேர்தல் முடிந்த பிறகு இரண்டு கட்சிகளில் உள்ளவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி நம்ம கூட்டணியில் இருந்தாதான் பெட்டர் ரெண்டு பேரும் அப்படின்னு. ஸோ தெற்கு பகுதியிலும் மேற்கு மண்டலத்திலும் பாஜக அதிமுக கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது நிறைய இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டு கட்சிகளையும் நம்புறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு யதார்த்தமான நிலையையும் பார்க்கும்பொழுது அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி தேவைப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அதிமுகல பாஜக கூட்டணி விரும்பாத KP முனுசாமி, ஜெயக்குமார், CV சண்முகம் போன்றவர்கள்லாம் இருக்கிறதுனால எடப்பாடினால வெளிப்படையா பாஜக கூட்டணியை பத்தி பேச முடியல. அதனாலதான் அவ்வப்போது மறுத்து பேசி வந்தார். கடைசியாக பேசும்போது எங்களுக்கு திமுக தான் எதிரி, கொள்கை வேறு கூட்டணி வேறு, ஜெயிக்கிறது தான் முக்கியன்ற லெவல்ல பேச ஆரம்பிச்ச உடனே அது வெளிப்படையாக இந்த விஷயங்கள் மும்முரமாக நடந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம் நம்ம. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக பாஜகவுக்கான அந்த கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் போடப்பட்டு விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் பார்க்கும்போது நாளை இதை உடனே வெளிப்படுத்துவாங்களா, உடனே EPS வெளியில சொல்வாரானா, அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். நாங்கள் தமிழ்நாடு பிரச்சனைகளை பத்தி பேசினோம், மும்மொழி திட்டத்தை எதிர்ப்பதை குறித்து பேசினோம், இல்ல தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி அமைச்சர் எடுத்து சொன்னோம், அப்படிலாம் கூட அவங்க பேசலாம் நாளைக்கு. ஆனால் எதற்கெல்லாம் இந்த கூட்டணியை பற்றி சொல்வதற்கான வாய்ப்பாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வார்களா, இல்ல இன்னும் சில மாதங்கள் தள்ளி போட்டு விட்டு பிறகு சொல்வார்களா என்பது தெரியும். இரண்டு விஷயங்களுக்காக இப்போ இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. ஒன்று OPS போன்றவர்களை எப்படி மீண்டும் கட்சிக்குள் சேர்த்துக் கொள்வது அல்லது சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது, அந்த விஷயங்கள் EPS சொல்கிறார். எங்க கட்சி விஷயத்தில் நீங்க தலையிட வேண்டாம் என்று பாஜகவிடம் சொல்கிறார். அதுல பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது பார்க்க வேண்டும். அதே போல அண்ணாமலை தலைவராக நீடிப்பாரா இல்லையா, அதிமுகவுடன் கூட்டணி வர பட்சத்துல அண்ணாமலை தலைவராக நீடிப்பாரா இல்லையா என்கிற ஒரு விஷயத்தையும் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்காக ஒரு ஸ்டியரிங் கமிட்டி போடலாமா என்கிற யோசனையும் பாஜகவிடம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் முடிவு பண்ணாதனால அதை பற்றிய பேச்சுவார்த்தைக்காக இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு முடியலன்னா கூட அடுத்த சில நாட்கள் இந்த பேச்சுவார்த்தை வெவ்வேறு மட்டத்தில் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒற்றை வரியில் சொல்வதனால் அதிமுக பாஜக உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. திரு பிரியன், இந்த சந்திப்பில் உடன் இருப்பவர்கள் அவர்களுடைய முந்தைய கால கருத்துக்கள் அதனுடனும் இணைத்து இந்த சந்திப்பை பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா திரு CV சண்முகம் பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவுடன் கூட்டணி என்பது சார்ந்த ஒரு அதிருப்தியை அவர் தன்னுடைய பேச்சில் வெளிப்படுத்தி இருந்தார். அதே சமயம் SP வேலுமணியை எடுத்துக்கொண்டால் அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கலாம் என்ற தன்னுடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இருவருமே இந்த சந்திப்பில் உடன் இருக்கிறார்கள் என்பதையும் ஒரு வியூகமாக பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, அந்த இரு தரப்பினரையும் நம்பிக்கையோடு அரவணைத்துக் கொண்டு எடப்பாடி செய்திருக்கிறார். அதான் முக்கியம். ஒரு தரப்பினரை விட்டுவிட்டு இன்னொரு தரப்பினரை மட்டும் பாஜகவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பவர்களை விட்டுவிட்டு பாஜகவுக்கு ஆதரவானவர்களை கூப்பிட்டுக் கொண்டு போனால் நிச்சயமாக KP முனுசாமியும் CV சண்முகமும் மனவருத்தப்படுவார்கள். ஸோ எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக பேசினால் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு அந்த தரப்பையும் கூட்டிக் கொண்டு போகிறார். வேலுமணி, தம்பித்துறை போன்றவர்கள் எல்லாம் பாஜக கூட்டணிக்காக இருக்கிறார்கள். ஸோ அவர்களையும் கூட்டிக் கொண்டு பேசுகிறார். எடப்பாடி எடுத்த முடிவு சரிதான். இரண்டு தரப்பையும் அவர் கூட்டிக் கொண்டு போய் பேசுவதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. அந்த இரண்டு தரப்பும் இப்படி இருப்பதனால்தான் பாஜக ஆதரவு, பாஜக எதிர்ப்பு என்கிற நிலை அதிமுக இருந்ததுனாலதான் இத்தனை நாட்கள் எடப்பாடி வெளிப்படையாக எதுவும் பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால இன்னைக்கு தாவேகாவோட கூட்டணிக்கு முயற்சி செய்து அந்த தாவேகா கதவு மூடப்பட்டு விட்டது. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்ப பாஜக கூட்டணிக்கு போக வேண்டிய நிலையில் இருப்பதால் இப்போ இரண்டு தரப்பையும் அரவணைத்துக் கொண்டு போக வேண்டிய நிலை அவர்களுக்கே புரிகிறது ஆக்சுவலா. அதனால எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கிறார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.